உணவுல ஒண்ணே ஒண்ணு கட் பண்ணா உங்க குழந்தை ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னா நம்புவீங்களா? கர்ப்பிணி ஆகுறதுக்கு முன்னாடி இருந்தே நீங்க வந்து இதை செய்யணும். பட் கர்ப்பிணி ஆனதுக்கு அப்புறமும் நீங்க செஞ்சா தப்பு கிடையாதுங்க. இந்த ஒரு பொருள் வந்து நிறைய அபார்ஷன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கு. குழந்தைகள் வந்து மொதல் 5, 6 வாரத்திலேயே வந்து சில குழந்தைகள் வந்து அப்படியே உயிர் இல்லாம அப்படியே போயிடும். ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? மிஸ்ட் அபார்ஷன்ஸ் அது மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அது இல்லாம என்டி ஸ்கேன் 14 வாரத்தில் எடுப்பீங்களா? அந்த சமயத்துல சில சமயம் வந்து பேபிக்கு சில அப்னார்மாலிட்டிஸ், சில குறைகள் இருக்குன்னு சொல்லுவாங்களா? அது மாதிரி வந்து அந்த இதை வந்து நம்ம வந்து மருந்து கொடுத்து அதை அபார்ஷன் பண்ணுறோம். அது இல்லாமல் 6, 7, 8 மாதத்தில் வந்து சில குழந்தைகள் வந்து அளவுக்கு மீறி வித்தியாசமாக வளர்றதுனால திடீர்னு வயிற்றுக்குள்ளேயே வந்து அதுக்கு ஹார்ட் பீட் நின்று போயிருக்கும். இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் பிரசவத்தில் சிசேரியன் நிறைய ஆகும். இல்லை அப்படியே சுகப்பிரசவம் ஆனாலும் தோள்பட்டை உள்ளே மாட்டிக்கிட்டு கையை இப்படி வாழ்க்கை போராடி இப்படி முடக்க மாதிரி வாய்ப்பு இருக்கும். இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு உணவை நீங்கள் வந்து நிறுத்தினீங்கன்னா போதுங்க. அந்த உணவை நம்ம வந்து பிறந்ததுலேருந்து அடிக்ஷனாக இருக்கும். கேரளா பிள்ளைகள்லாம் பிறந்தாங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்க, அந்த 2வது நாளோ 3வது நாளோ அந்த குழந்தைக்கு தாய் மாமனோ இல்லாட்டி அங்கே இருக்கிற பெரியவர் வந்து அந்த குழந்தை வாயில் வந்து தேன் குழச்சி வச்சுட்டு காதில் வந்து அந்த குழந்தையோட பேரை சொல்லுவாங்க 3 தடவை. இது அவங்களோட பழக்கம். ஸோ பிறந்தப்பயே அந்த குழந்தைக்கு வந்து ஒரு இனிப்பை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்பயே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அரசாங்கம் வேறு எப்போ பார்த்தாலும் அதை வந்து நம்ம ரேஷன்லேயே போடுறாங்க. என்னன்னு சொல்லுறீங்களா? நம்ம சுகர் பேபி பாட்டு வருது இல்லையா? சுகர் பேபினா சுகர் நிறைய சாப்பிட்டு இருக்க பேபிஸ் தான். நிறைய பெண்கள் 16 வயசுலேயே வந்து பிசிஓடி வரதுக்கு காரணமே அந்த சின்ன வயசில் சாப்பிட்ற சுகர் தான். எதெல்லாம் அந்த சுகர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டீ காஃபிலே சுகர் போட்டு தான் சாப்பிட்றோம். பிறந்த குழந்தைங்க அது தாய்ப்பால் பிடிக்கலன்னு உடனே அதில் வந்து தாய்ப்பாலுக்காக ஈக்குவலாக இருக்கிற பவுடர் இருக்கு இல்லையா, அந்த பவுடர் போட்டு அதில் கொஞ்சம் சுகரை போட்டு கொடுக்குறாங்க. அப்புறம் 2-3 மாதம் ஆகும்போது கொஞ்சம் இட்லி கொடுக்கும்போது அதில் இட்லி வந்து சுகர் போட்டுவிடும். இந்த சுகர் என்ன ஆகுதுன்னா வயிற்று கீழே பேன்க்ரியாஸ்னு ஒரு ஆர்கன் இருக்குது, நல்ல மஞ்சள் கலர் சிறப்பானது. அது உங்கள் உடம்புல இருக்கிற சுகரை கரெக்டாக லெவலில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ள வேலை. நீங்கள் சும்மா ஒரு ட்ராப் ஜூஸ் குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு சின்ன பெலாச்சோட சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது உள்ளே போன பிறகு கூட உடனே வந்து அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதில் வந்து குளுக்கோஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இன்சுலின் வந்து இருக்கும். ஸோ குளுக்கோஸை ஒரே லெவலில் வச்சுருக்கோம். எப்படி நம்ம டயர் வந்து இவ்வளோ தான் காற்றடிக்கணும்னு வச்சுருக்கோம் இல்லையா, அதே பெட்ரோல் டேங்க்லையும் இவ்வளோ தான் பெட்ரோல் போடணும் இருக்குல்ல, அது மாதிரி நம்ம ரத்தத்திலே வந்து இவ்வளோக்குள்ளே தான் சுகர் இருக்கணும். அதுதான் வந்து இயற்கைக்கு நல்லது அப்படின்னு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அது வந்துடும். இது படிப்படியாக நம்ம சாப்பிட நம்ம உடம்புல வந்து சுகர் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ப்ராப்ளம் கொடுக்குது. அது என்ன அதோட பெரிய ஒரு இதுனா, அந்த சுகர் ஸ்பைக் இருக்கு இல்லையா, சுகர் ஸ்பைக். இப்போ நம்ம வந்து ஒரு காஃபி குடிச்சோன்னு வச்சுக்கோங்க, ஒரு கொஞ்ச நேரத்துக்கு வந்து எனக்கு வந்து அப்பா ரொம்ப இதுவாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த சுகர் வந்து கொஞ்ச நேரத்தில் குறையும். குறைஞ்ச உடனே என்ன இதுவாகும், அந்த சுகர் லெவல் குறையும் போது குளுக்கோஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் கண்ணு மங்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும். எங்கடா பிஸ்கெட் இருக்குன்னு பார்ப்போம், யாராவது பிஸ்கெட் இருப்பாங்க, இல்லாட்டி நம்ம லஞ்ச் பேக்கில் இருக்கிறத எடுத்து கொஞ்சம் அப்படி லைட்டாக சாப்பிடுவோம். இந்த மாதிரி நொறுக்கு தீனிகள் மேலே நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி வரும். ஸோ சுகருக்கு இருக்க ஒரே பிரச்சனை நம்ம நொறுக்கு தீனி மேலே உள்ள சுகர் இது பிரச்சனை வரும். வயிற்றில் வந்து இந்த பாப்பா வந்து வயிற்றில் குழந்தை வளருது இல்லையா, அதுக்கு வந்து இவ்வளோ தூரத்துக்குள்ள சுகர் அதாவது ஏற்றுக்கவே முடியாது. அப்போ அது என்ன செய்யுது, அது சம்டைம்ஸ் வந்து சுகர் அதுங்களுக்குள்ள சுகர் அதிகமாகி சம்டைம்ஸ் ஹார்ட் பீட் நின்றுது. ஸோ அதனால் சுகர் ஒன்றை மாத்திரம் நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும். சுகர் ஒன்று எடுத்துனா ரொம்ப ஈஸி தானே சார், அது மாதிரி நாங்கள் வந்து தேனோ இல்லாட்டி நாட்டு சக்கரை சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னா கட்டாயம் சாப்பிட்டுக்கலாம். பட் தேனாவது ஒரு டீஸ்பூன் ஒரு நாளைக்கு சாப்பிடல, தப்பு கிடையாது. பட் நாட்டு சக்கரை டெம்பரரி இதுக்குன்னு அதுக்கு மாறுறதுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நாட்டு சக்கரையும் உங்கள் உடம்புல போச்சுன்னு வச்சுக்கோங்க, அதே லெவல் தான். இப்போ ஒரு டீஸ்பூன் சுகர் வந்து உங்கள் இதில் சுகர் இப்படி இன்க்ரீஸ் பண்ணுதுன்னா நாட்டு சக்கரை வந்து கொஞ்சம் மெதுவாக இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ பட் இருந்தாலும் ஸ்டில் போத் ஆர் ஸ்வீட்டனிங் தான். எல்லா இனிப்பும் நிறுத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழத்தில் இருக்கிற நேச்சுரல் சுகர் அது நீங்கள் நிறுத்த வேண்டியது கிடையாது. நேச்சுரல் சுகர் வந்து உங்கள் உடம்பு வந்து அது மெதுவாக டைஜஸ்ட் பண்ணி அதை அழகாக மெதுவாக அது உடம்போடு சேருவது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு கொய்யா பழம் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கொய்யா பழத்துலேயே இனிப்பு இருக்குது, அது மெதுவாக அப்படி போகும். அதே அந்த கொய்யாவையே நம்ம ஜூஸ் ஆகி சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க, ஜூஸ் பண்ணும்போது நம்ம அதில் ஒரு 1 or 2 டீஸ்பூன் சுகர் போடுவோம். அப்போ அது சரக்குன்னு மேலே போகும். சார் சுகர் இல்லை சார், நான் வந்து வெறும் சிறப்பு தான் போட்டிருக்கேன்னு, அந்த சிறப்பு எப்படி வருது, அது சுகர் வச்சு தான் வருது. ஸோ அதனால் அந்த சுகர் எதெல்லாம் நம்ம மறைமுகமாக ஆட் பண்ணுறோமோ அது எல்லாமே நமக்கு பாதிப்பு இருக்கும். ஜூஸ் 100% ஃபுல்லாக சுகர், பிஸ்கெட்ஸ் 100% ஃபுல்லாக சுகர், உங்கள் கெலாக்ஸ் மார்னிங் சீரியல் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய பேர் கார்ன்ஃப்ளேக்ஸ் சாப்பிட்றேன் அப்படி இப்படின்னு சாப்பிட்றீங்களா, அதில் எல்லா விட்டமின்ஸ் இருக்குன்னு, அது 100% ஃபுல் ஆஃப் சுகர். நிறைய ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா, கோக்கு, பெப்சி, அது இது லொட்டுலஸ்க்குன்னு நிறைய நம்ம வந்து குட்டி வாங்கி குடிக்கிறோம் இல்லையா, அது 100% ஃபுல் ஆஃப் சுகர். அதில் வந்து அந்த மாதிரி சுகர் நம்ம வச்சு நம்ம இந்த போன 50 ஆண்டுகளில் அமெரிக்கர்கள் தான் நம்மளை வந்து அப்படியே வந்து இந்த சுகருக்கு அடிமையாக்கியிருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா சுகர் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து சுகர்னாவே நமக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை வச்சு தான் நிறைய ஸ்வீட் ஸ்டாலே வந்திருக்கு. இப்போ மைசூர் பாக்கு எடுத்துக்கோங்க, அது சீனி போட்டு தான் பண்ணுறாங்க. எந்த ஒரு ஸ்வீட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து சீனி வச்சு தான் சொல்லும். ஸோ சீனி ஒன்றை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணினா போதும், உங்கள் குழந்தை ஆரோக்கியமாக இருக்குங்க.
எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இது எதுக்கு போடுறேன்னா, போன ஒரு 3 நாளைக்குள்ள WCFல 3 குழந்தைகளுக்கு வித்தியாச சமயத்தில் ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ அவங்களுக்கு எவ்வளோதான் நம்ம வந்து டயட்ரி அட்வைஸ் கொடுத்தாலும் அந்த சுகரை நிறுத்துறதுக்கு பயப்படுறாங்க. அவங்களால நிறுத்தவே முடிய மாட்டேங்குது. அது வந்து ஒரு மாதிரி மது குடிக்கிறவங்களை திடீர்னு மது இல்லாமல் இருந்தாலும் ஒரு மாதிரி கையை ஆடும் இல்லையா, அது மாதிரி சிலவங்களுக்கு சுகரை வந்து இது பண்ணால் அவங்களுக்கு வந்து என்னமோ ஒரு பெரிய இது போட மாதிரி இருக்குது. அதனால சுகரை வந்து ரொம்ப அலட்சியப்பட்டு இது பண்ணுறாங்க. நீங்கள் சுகர் ஸ்டாப் பண்ணுற ஓவர் நைட் ஸ்டாப் பண்ண முடியாதுங்க. கட்டாயம் வந்து நீங்கள் காஃபியில் இருக்கிற சுகரை வந்து பாதியாக ஆக்கி பழகுங்க. ப்ளஸ் அதுக்கு அடுத்து எதெல்லாம் சுகர் போட்டிருக்கிற ஸ்நாக்ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்கெட்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே ஃபுல்லாக சுகர், அதை ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு 2 மாசமா ஸ்லோவாக இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சுகரே தேவைப்படாது. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறோம். சுகர் வந்து இனிப்பு வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். நான் சின்ன பிள்ளையில எங்கள் அம்மா சுகர் வந்து பீரோவில் வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த பீரோவில் ஏதாவது எடுத்துகிட்டு வாங்க சொல்லுவது, அதை எடுக்கும்போது நைஸாக உள்ள கையை வச்சு அப்படியே பாயில் போட்டுருக்கேன். அந்த மாதிரி சுகர் நிறைய சாப்பிடுவோம். பட் இப்போ பாருங்கள், எனக்கு வந்து ஒரு யூகேல போய் ஒரு 20-25 வருஷம் நான் இருந்திருக்கேன். அப்போ வந்து அங்கே வந்து இந்த சீனி மேலே அவ்வளோ எதுவுமே இருக்காது. பட் அவங்க வந்து நிறைய சீரியல் சாப்பிடுவாங்க. அந்த சீரியல்னா காலைல கெலாக்ஸ் அது இதுன்னு லிட்டில். ஸோ அவங்க ப்ராசஸ் ஃபுட்டில் நிறைய சுகர் இருக்கும். பட் டேரக்ட் சுகர் அங்கே இருக்காது. ஸோ அதனால் டேரக்ட் சுகர் வந்து நான் வந்து எடுக்கிறத படிப்படியாக ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ டேரக்ட் சுகர் நான் சாப்பிட்றதே கிடையாது. என்னைக்கோ ஒரு நாள் எங்கேயாவது போகணும்னா மீட்டிங்கில் வந்து ஏதாவது பிஸ்கெட் கொடுப்பாங்க, மாட்டேன்னு சொல்ல முடியாதுங்கிறக்கா வாங்கி ஒரு லைட்டாக ஒன்று சாப்பிட்டு தவிர சுகருங்கிறத நான் டேரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ மை பாடி இஸ் அகாமடேட்டட். அதே மாதிரி தான் எல்லா கர்ப்பிணியும் இருக்கும். உங்கள் பாடி அகாமடேட் ஆகிடும். அந்த சுகருக்கு தேவைப்படாது. ஏன்னா எல்லாத்துலேயுமே சுகர் இருக்குது. ரைஸ் சாப்பிடுங்க. ரைஸில் வந்து அது மெதுவாக கொஞ்சம் நேரத்தில் உடம்புல சுகர் ரிலீஸ் பண்ணும். இந்த குளுக்கோஸு, லாக்டோஸு, ஃப்ரக்டோஸு, சுக்ரோஸு இது எல்லாமே படிப்படியாக வந்து உடம்புல சுகர் தான் கொடுக்குது. அதனால் சுகர் வந்து உங்கள் உடம்பே உற்பத்தி பண்ணுற லெவலில் வச்சுக்கோங்களே தவிர வெளியிலேருந்து ஆடட் சுகராக வச்சுக்காதீங்க. ஸோ இதை மாத்திரம் நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கட்டாயம் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க. 10 கிலோ உங்களால் வெயிட் குறைக்க முடியும். இது வந்து குழந்தை பிறந்தவங்களுக்கு அப்புறம் இருக்குது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தாய்மார்கள் வந்து சுகரை வந்து அப்படியே ஒரு மாதம் 1 வருஷம் நிறுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்க, வேற ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக யுவர் வெயிட் வில் கோ பேக் டு நார்மல். ஸோ சுகர் இஸ் சச் அ டேஞ்சரஸ் ஃபுட்டுன்னு சொல்லலாம், ட்ரக்குன்னு சொல்லலாம், எதுவாக இருந்தாலும் சொல்லலாம். எனக்கு கேட்டீங்கன்னா சுகர் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஆல்கஹால். ஆல்கஹால் எப்படி உங்கள் பிரெயினை பாதிச்சு திருப்பி அதை குடிக்க வைக்குதோ அதே மாதிரி தான் சுகர். இன்டெரக்டாவது நீங்கள் வந்து சுகர் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஸோ சுகர் இஸ் த ஒன்லி திங் யூ ஷுட் ஸ்டாப் இன் ப்ரெக்னன்சி. அது ஸ்டாப் பண்ணுறதுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது. நான் அப்பப்போ ஒரு டிப்ஸ் போடுறேன், அதை பாருங்கள். யாரெல்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க பயந்துருவாங்க. பட் இருந்தாலும் படிப்படியாக அவங்களுக்கு சுகரை நிறுத்தணுங்கிற இது இருக்கும். நீங்கள் டேட் சாப்பிட்லாம், டேட் சிரப் சாப்பிடக்கூடாது. கிரேப் சாப்பிடலாம், கிரேப் ஜூஸ் சாப்பிடக்கூடாது. பப்பாளி சாப்பிடலாம், பப்பாளி ஜூஸ் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி எல்லாமே ஃப்ரூட்ஸாக சாப்பிடலாம். பிஸ்கெட்ஸு கம்ப்ளீட்லி நோங்க. பிஸ்கெட்ஸ் வந்து அப்சல்யூட்லி ஃபுல் ஆஃப் சுகர் போட்டு தான் போடணும். ஸோ பிஸ்கெட்ஸை கம்ப்ளீட்டாக சாப்பிடாதீங்க. இந்த ட்ரை பிஸ்கெட்டுன்னு இந்த ரஸ்க் கொடுப்பாங்க இல்லையா, அதில் கூட சுகர் இருக்குது. பட் நீங்கள் இந்த பிஸ்கெட் வந்து ரஸ்க்கு மாறிட்டு அப்புறம் ரஸ்கையும் கொஞ்சம் நாளில் விட்டுருங்க. பிரெட்டு 100% வேண்டவே வேண்டாம். கேக்கு அதுவுமே வேண்டாம். பட் அது கேக்காக கொஞ்சம் ஸ்மால் பீஸ் தான் சாப்பிடுவோம். இல்லாட்டியா அதுக்கு மேலே நம்ம சாப்பிட முடியாது, திகட்டும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக யூ ஹேவ் டு ரீப்ளேஸ் வித் சம்திங் எல்ஸ் ஸோ தட் யுவர் பாடி வில் நாட் லுக் ஃபார் சுகர். ஸோ சுகரை நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் 120 இயர்ஸ் ஒரு நோய் நொடி இல்லாமல் வாழ்வீங்க. This is my scientific theory. It is true. ரிசர்ச் வேணால் பண்ணி பார்த்துக்கோங்க.